வேள்பாரி 34வது எபிசோடு. இதுக்கு முன்னாடி வந்து 33வது எபிசோட்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, அந்த உதிரனை மரத்து மேல கட்டி வச்சிருந்ததை பார்த்திருந்தோம். அடுத்த நாள் தான் உதிரன் வந்து மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிப்பான். கண்ணு முழிச்சு பார்க்கறப்ப அவன் கயிறுலால கட்டப்பட்டிருக்கிறது, கொடினால கட்டப்பட்டிருக்கிறத பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிப்பான். கத்த ஆரம்பிக்கும் போது சத்தமா பேசாத அப்படின்னு சொல்லி அவன் மென்மையா அங்க போய் அவன்கிட்ட எடுத்து சொல்லுவா. ஆனா அப்பயும் அவன் கட்ட அவுக்க மாட்டா. பொறுமையா தான் எடுத்து சொல்லுவா. அவன் எதுக்காகனா உணர்ச்சி வசத்துல அவன் வேற ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருப்பா. ஏன்னா பரம்பு நாட்டுக்குள்ள எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீரனால பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அதனால நிலைமையை கைக்குள்ளேயே வச்சுக்கணும், கையை மீறி போயிடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லுவா. இவ்வளவு குழப்பத்திலையும் இவ்வளவு பதட்டத்திலையும் அவன் தெளிவா முடிவெடுக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அஹ் அதாவது எப்படின்னா, அவளே வந்து அவன்கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவ்வளவு பெரிய படம் வந்துகிட்டு இருக்கு, ஒரு சோழ வீரர்கள் இவ்வளவு எண்ணிக்கையில வந்துகிட்டு இருக்கு, அவன் கோவப்பட்டு ஒரு வீரனா வெளியே போயிடக்கூடாதுல அவன் கவனமா இருப்பா. எவ்வளவு எண்ணிக்கை வந்துட்டு இருக்கு கூட தெளிவா சொல்லுவா. சொல்லும் போது அவன் என் ஒரு வீரனோட வேலைங்கிறது படையை தடுக்கிறது தான். எதிரிகள் உள்ள வந்துருச்சுன்னு சொல்ற அப்படிங்கிற பட்சத்துல என்ன உடனே கட்ட அவுத்து விடு, நான் இரவோட இரவா எல்லா பக்கத்துல இருக்க ஊர்கள் எல்லாத்தையும் திரட்டி அவங்க படையவே அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, எங்க அப்பா பரமநாட்டத்தோட தலைவன், அவர் பாரி, அவருக்கும் தேக்கனுக்கும் முடியணும், இந்த 3 பேரும் யோசிக்கவே முடியாத இடத்துல இருந்து, யோசிக்கவே முடியாத ஒரு திசையில இருந்து, யோசிக்கவே முடியாத ஒரு பாதையில இருந்து இவ்வளவு பெரிய படம் நம்ம ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய திட்டம் இருக்கணும். ஏன்னா சேரனும் பாண்டியனும் தான் படையெடுத்து நம்ம நாட்டை எதிர்த்து வர போறாங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு சோழன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கணும். அதனால இந்த செய்தி எப்படியாவது நீ அப்பா கிட்ட கொண்டு போய் செல்லு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவா. இல்ல இல்ல, செய்தி சொல்றது என் வேலை இல்ல, செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது என் வேலை இல்ல, என் வேலை ஒரு வீரனா எதிர்களை தடுக்கிறதா என் வேலை, என்னை விடு ஃபர்ஸ்ட் அவுத்து விடு அப்படின்னு அவன் சொல்லும் போது ஒன்னே ஒண்ணு கவனி, எதிர்பாரா திசையில இருந்து இவ்வளவு எதிரிகள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா மத்த திசையில இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க, யார் யார் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியணும் நமக்கு. அதனால அந்தந்த இடத்துல யார் யார் போரிட போகணும் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது பரம்பூர் நாட்டோட தலைவன். பரம்பு நாட்டோட தலைவன் முடிவு பண்ணணும், நீ பரம்பு நாட்டு தலைவன் கிடையாது. நீ வந்து எங்க அப்பாட்ட போய் தகவலை சொல்லு, தலைவர்கிட்ட அந்த தகவல் சொன்னீங்கன்னா போதும், எங்க போரிடணும்னு அவரு உனக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு இளவரசியா ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லுவா. அதனால அவன் அங்கிருந்து இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கிளம்புவான். அவ சொல்ற குறிப்புகள் எல்லாத்தையும் சொல்லுவான். அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, எத்தனை படை வருது, என்னென்ன யார் யார் வந்துட்டு இருக்காங்க, எல்லா டீட்டெயிலையும் நுணுக்கமா சொல்லுவா அவன்கிட்ட. அவன் அங்க இருந்து தகவல் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க எய்யனூர் அப்படிங்கிற ஊருக்கு அவளை கூட்டிட்டு வந்துருவான். எய்யனூருக்கு வந்த உடனே அங்க இருந்து சில நல்ல திறந்த வீரர்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு, அங்க அவ ஏற்கனவே குதிரை நிப்பாட்டி வச்சிருந்தான்ல அந்த இடத்துக்கு போகணும். இப்ப அங்க போகணும் அப்படின்னா குறுக்க தான் போகணும். இப்ப வந்து அவன் ஏற்கனவே மெயின் பாதையில போனா சுத்தி போகிற மாதிரி ஆயிரும். அதனால வந்து குறுக்கு பாதையில கோலியனூர் அப்படிங்கிற ஊருக்கு போவான். அங்க போகும்போது அங்கதான் அங்க குதிரை எடுக்கிறதுக்காக போவான். குதிரையை எடுக்கணும்னா இவன் வந்து ஆத்து பகுதியை ஒட்டின மலைப்பகுதி அது. அதனால என்ன பண்ணணும், மலையில வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நடந்து வரணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவான். ஆனா இவன் என்ன பண்ணுவானா, எவ்வளவு பெரிய ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அவ வந்து நம்மள வந்து இவ்வளவு பெரிய நுணுக்கத்துல எவ்வளவு பெரிய படையில இருந்து நம்மளை காப்பாத்திருக்கா. அப்ப நம்ம வந்து வேக வேகமா போகணும் அப்படின்னு நினைச்சு வேக வேகமா போவான். அதே சமயம் பக்கத்துல இருக்க ஊர்களுக்கு அந்த தகவலை சொல்லணும். அவங்க வந்து எதிரி படை வருதுன்னு நினைச்சு சண்டை போட வந்துட்டாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஊர் எல்லாமே எதிரி படைகள் மொத்தமா அழிச்சிடும், அந்த ஊரே அழிச்சிடும். அதனால தகவலை சொல்லணும், சண்டை போடாம இருக்கணும், மொத்தமா எல்லாம் சண்டை போடணுங்கிறதுல அவன் உறுதியா இருப்பான். அதனால குறுக்கு பாதையில வேக வேகமா போவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே மத்தவங்க கூட அந்த ஊருக்காரங்களே கீழே உழுவுற மாதிரி இருப்பாங்க. ஆனா இவன் இன்னும் வேக வேகமா போவான். ஒரே காரணம் தான் அதுக்கு, ஒரு பெண் நம்ம உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறா, நம்ம இந்த தகவலை எப்படியாவது கொண்டு போய் அரசட்ட சொல்லிடணும்னு நேரா கோலியனூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் குதிரையை வாங்கிட்டு வேக வேகமா குதிரையை பிரிச்சுக்கிட்டு ஓடி போவான். எந்த ஊர்லயும் நிக்காம எங்கேயும் சாப்பிடாம கொள்ளாம வேக வேகமா போவான். அப்படி 3 நாள் 3 ஊர் 4 ஊர்னு கடந்து வேக வேகமா போவான். ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா அந்த குதிரையை மட்டும் மாத்தி மாத்தி போவான். ஒவ்வொரு ஊர்லயும் வேற ஒரு குதிரையை மாத்திக்குவான். அப்படி போய் கரெக்டா எவியூருக்கு அடைஞ்சிருவான். எவியூர்ல கிட்டத்தட்ட ஒரு சாயங்கால வேலை. அந்த சாயங்கால வேலையில அங்க மாடம் இருக்கும்ல, அரண்மனை மாடம், அந்த அரண்மனை மாடத்துல பாரி, தேக்கன், முடியன், காலம்மன் இவங்க 4 பேரும் நின்றுகிட்டு இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே தெற்கு திசையில கூலையன் அனுப்பின செய்தியும், அது போக நேற்றிரவு ஒரு செய்தி வந்திருக்கும், அந்த செய்தியும் பத்தி தீவிரமா அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல உதிரன் வேக வேகமா வர்றதை பார்த்துட்டு எட்டி பார்ப்பாங்க. ஆனா அங்கவே இல்லாம அவன் தனியா வரனால ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கறத நினைச்சு வேகமா கீழே ஒடியாருவாங்க. வந்து விசாரிப்பாங்க. அவன் ஏற்கனவே 2 3 நாளா எதுவும் சாப்பிடாம வந்திருப்பான்ல, அதனால மயக்கமா இருக்கும். ஆனாலும் தகவலை சொல்லிடுவான். அந்த மயக்கத்திலையும்
அங்கவை சொன்ன எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆனா ஆதினிக்கு மட்டும்தான் பயமா இருக்கும். அங்கவை இல்லாம உதிரன் வந்துட்டானே அப்படிங்கிறது. அதனால பக்கத்துல வந்து இந்த அரசவையில வந்து முதல்ல அரசவையில வந்து என்னன்னு விசாரிப்பா. அவன் நடந்த விஷயம் சொல்லிட்டு இருப்பானா, அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அப்பாடா, நம்ம பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் நம்ம பரம நாட்டுக்கும் எந்த ஆபத்தும் நேர போறது இல்ல அப்படிங்கிறத அவ தெளிவா இருப்பா. அப்ப அவன் சொல்லிட்டு இருப்பான் என்னன்னா, யானைப்படை வருது, அதுவும் 500 யானைகளுக்கு மேல வருது, 5000 வீரர்களுக்கு மேல ஒரு காலாட்படை நடந்து வந்துட்டு இருக்கு. குதிரைப்படைங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு, யானைப்படைகள் தான் அதிகமா வச்சிருக்கிறாங்க. அது போக வந்துட்டு இருக்க வீரர்கள்ல 3-4 வீரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சில வீரர்களுக்கு அவங்களோட உடல் வாகை வித்தியாசமா இருக்கு. அவங்க காதுல மேல் மடல்ல 3 ஓட்டை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு அங்கவே சொன்ன ஒட்டுமொத்த குறிப்பையும் சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அதுல முக்கியமான ஒரு குறிப்பா சோழர் படை அப்படிங்கறதுனால புலிச்சின்னம் பொருத்திய கொடிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அவ சொல்லியிருப்பா. அதனால சோழன் வந்துட்டான் அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அங்க ஆதினிக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிரு. ஏன்னா அங்கவைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவ உயிரோட தான் இருக்கிறா. உதிரனுக்கு வந்து தகவல் சொல்லிட்டான் அப்படிங்கிறப்ப 2 பேருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறப்ப அவ எல்லாத்தையும் கேட்டு போயிருவா வெளியே. ஆனா இங்கே தகவலை கேட்ட எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். எழுவநாட்டு வழி எப்படி சோழனுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த பகுதியில எவ்வியூருக்கு போற வழி இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இதோட திட்டம் என்னவா இருக்கும்னு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். அதை விட குழப்பம் என்னன்னா, முந்தைய நாள் இரவு ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா அதுக்கு முந்தைய நாள் வந்து ஏற்கனவே பாண்டியன் வந்து நமக்கு தகவல் பார்த்திருந்தோம். முந்தைய நாள் செய்தி என்னன்னா, குடநாடும் குட்டநாடும் அதாவது சேரப்படைகள் இருக்குல்ல, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரே படையா பரம நாட்டு எல்லை பகுதிக்குள்ள பூந்துட்டாங்க. அதாவது ஆயிமலை அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு, அங்க பாசறை அமைச்சிருக்கிறாங்க. அதாவது படை வீடுன்னு சொல்லுவோம்ல, அந்த தங்கறதுக்கான படை வீடு, போர் மூட்டுறதுக்கான படை வீடு, அது அங்க அமைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கும். வழக்கத்துக்கு மாறா எப்பவுமே தனித்தனியா வர்றவங்க இப்ப ஒன்னா வந்திருக்கிறாங்க, ஒரே படையா வந்திருக்கிறாங்க சேரர் படை. அது போக கிழக்கு படை, கீழ் திசைங்கிற சொல்றோம்ல, அந்த கீழ் திசையில பாண்டியன் படையெடுத்து வந்திருக்கிறான். அவனோட நடவடிக்கைக்கும் இப்ப சேரனோட நடவடிக்கைக்கும் ஏதோ உறவு இருக்க மாதிரியே தெரியுது. 2 பேரும் சொல்லி வச்சு வந்த மாதிரியே இருக்கு. கடந்த 10-15 வருஷத்துல சேரன் எத்தனையோ முறை தாக்குதல் பண்ணியிருக்கிறான். ஆனா இந்த முறை கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க மாதிரி தெரியுது. புதிய யோசனை அவன் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது. அதனால இந்த நேரத்துல சோழப்படையும் வேற வந்திருக்கிறதுன்னு உதிரன் சொல்றது வந்து ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு அவையே ரொம்ப குழம்பி இருக்கும். அந்த நேரத்துல பாரி என்ன சொல்ல போறான்னு காத்துக்கிட்டு இருக்கும். பாரி உதிரனை பார்த்து, நீ முதல்ல எப்ப கண்ணு முழிச்ச அப்படின்னு கேட்பான். நான் வந்து மறுநாள் மாலையில தான் கண்ணு முழிச்சேன், ஏன்னா அடுத்த நாள் சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். அப்படியா, அப்படின்னா நீ 2-3 நாள் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டேன், ஏன் சொன்ன செய்தி கேட்டோன்னே வந்திருப்ப, முதல்ல போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்க அமுச்சு விட்டுருவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தேக்கன் கிட்ட சொல்லுவாரு, அவன் நாகக்குடி கூட்டங்கிறனால மட்டும்தான் 3க்கும் மேல அடவி கடிச்சும் அவன் வந்து உயிரோட இருக்கான். ஏன்னா அடவி 1 கடிச்சாலே ஆபத்து, மயக்கம் போட்டுருவாங்க, 2-3 கடிச்சிச்சா கண்டிப்பா செத்தே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தேக்கன் சொல்லுவாரு, ஆமா உண்மைதான், ஏன்னா நாகக்குடி கூட்டங்கிறனாலதான் அவன் பொழைச்சான், மத்தவனாதான் செத்து போயிருப்பாங்க, இவன் மயக்கத்தோட முடிஞ்சிருச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லுவாரு தேக்கன். அவன் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசுவாங்க. இப்ப என்னன்னா, உதயஞ்சேரல் முன்ன மாதிரி இல்ல, ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து வந்திருக்கிறான். இன்னொரு பக்கம் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை சோழன் கூட்டு வரான். மறுபக்கம் பாண்டியர் படையெடுத்து இப்ப தயாரா நிக்கிறான். இப்படி 3 பேரும் 3 முனையில நிக்கிறாங்க. ஆனா வழக்கமா சாலமட, கழுவாரிக்காடு, நரிமுகடு இந்த பகுதியிலான சேரர்கள் உள்ள வருவாங்க. இப்ப சாலமலை பக்கத்துல வராம ரொம்ப கஷ்டமான பகுதியில ஆய்மலை பின்புறம் எதுக்கு வந்திருக்கிறாங்க, எதுக்கு அந்த ஆய்மலை பக்கத்துல படையெடுப்பு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி ஆனது ஆச்சு, 3 பேர் 3 மகனுக்கு வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு தேக்கன். கூட்டத்துல யாருக்குமே அவசரம் இல்ல, அச்சம் இல்ல, பயம் இல்ல. ஆனா அவங்களுக்கு யோசனையா இருந்துச்சு, இப்ப என்ன பண்ணணும், ஏன்னா பாரி என்ன முடிவு எடுக்க போறான் அப்படிங்கும் போது பாரி என்ன பண்ணுவான், சரி கொற்றவை கூத்து களத்துல நீராட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அது என்ன நீராட்டு அப்படின்னா, கொற்றவை கூத்து நீராட்டுங்கிறது ஒரு விழா. அந்த விழா எப்படின்னா, கொற்றவை கூத்து காலத்துல பரம்பு வீரர்கள் சபதம் எடுக்கிற விழா. அதாவது போருக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுற விழா கிட்டத்தட்ட. அதாவது போர் தெய்வம் அப்படின்னாலே நமக்கு ஏற்கனவே சொல்லிடுவோம், கொற்றவைங்கிறது தான் அந்த போர் தெய்வம். அவங்க போர்ல ஜெயிக்கிறதுக்கு எப்பவுமே ஆசி வழங்குற விழா தான் அந்த கொற்றவை திருவிழா. அதுக்கு அவங்க ஆசி எப்பவுமே ஜெயிக்கிறதுக்கு, போர்ல ஜெயிக்கிறதுக்கு அவங்க கடவுள் வந்து எப்பவுமே ஆசி வழங்குவாங்க. அதுக்கு பரிகாரமா நாங்க போர்ல சண்டையிட்டு நிறைய பேரோட உடல்களையும் மண்டை ஓடுகளையும் ரத்தத்தையும் கைமாற அவங்களுக்கு தரோம் சாமி அப்படின்னு வேண்டிக்கிறதும் வாக்கு கொடுக்கறதும் இந்த கொற்றவை திருவிழா. அப்படிப்பட்ட நீராட்டு விழாக்கு இப்ப எல்லாமே வந்துருவாங்க. பாரி, சேக்கன், முடியன், வாரிக்கேன், காலமண்ணு
5 பேரும் முன்னாடி வந்து நிற்பாங்க, மற்ற வீரர்கள்லாம் பின்னாடி நிற்பாங்க. எல்லாரும் அங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் அந்த கொற்றவை திருவிழா ஆரம்பிச்சிடும். அந்த திருவிழாவோட நடவடிக்கைகள் என்ன, அந்த திருவிழாக்கு அப்புறம் வேற என்னென்ன சம்பவம் நடக்கும், அவங்க போருக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறப்ப போர் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறது முழுக்க இனிமேல் ஒரு போர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மட்டும்தான், போர் திட்டங்கள், போர் நடைமுறைகள் மட்டும்தான். அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த கொற்றவை கூத்து திருவிழால அவங்க போருக்கு தயாராகிறதோட நிப்பாட்டிக்குவோம் இந்த எபிசோட்ல.